அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி 7 மணி ஆகிடுச்சு. பாப்பா தான் நேற்று நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணேன். ஸோ கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை தான் வளர்க்குனேன். கிச்சனை சரியாக க்ளீன் பண்ணல. அதனால் கிச்சனை மார்னிங் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் சாப்பாடு அடுப்பில் வச்சேன். பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு சிக்கன் நேற்று வச்ச சிக்கன் இருந்துச்சு. ஸோ அதையும் சூடு பண்ணிவிட்டு பசங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது சிம்பிளாக தான் வச்சு கொடுக்கணும். ஏன்னா நேற்று ஹெவியாக சாப்பிட்டாங்க பிரியாணின்ட்டு. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணி கொடுக்கணும். வீட்டு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தூத்து துடைச்சி கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு அடுப்பில் இருக்குது. குழம்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நேற்று உள்ள குழம்பு அதனால் கொதிக்கட்டும்ன்ட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ வீட்டை தூத்துட்டு இருந்தேன். வீட்டை தூத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி கவர்லாம் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வேஸ்டேஜ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். லெமன் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜூஸ் நிறைய கிடைக்கும். உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா உருளைக்கிழங்குக்கு நீங்கள் சிக்கன் பொடி மட்டன் பொடி போட்டிங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் இன்றைக்கி போட்டேன். ஏன்னா சிக்கன் குழம்பு சாப்பிட்டுட்டு அதுலேயும் சிக்கன் போட்டால் பசங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. அதனால் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன். பசங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. மற்ற நேரத்தை விட பசங்களுக்கு லெமன் ரைஸ் கொடுத்தா மட்டும் டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும். இல்லாட்டா சாப்பாடு பாதியாக கொஞ்சம் கொண்டு வந்துடுவாங்க. காவாசியாகுது. பசங்களுக்கு மார்னிங் சாப்பாடும் சிக்கன் குழம்பு தான் வச்சேன். நான் வச்சதில் பாதி கூட அவங்க சாப்பிடலை. மீதி நான் தான் சாப்பிடணும். அப்புறம் என்னுடைய ஸ்பெஷல் காஃபி இன்றைய மினி பிளாகில் தான்.